முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் முழங்கால் வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவர் மீதான 1MDB வழக்கு இன்றும் நாளையும் உயர்நீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மருத்துவமனையின் மூத்த எலும்பியல் ஆலோசகர் டாக்டர் சித்தி ஹவா தாஹிர் நஜீப்பை பரிசோதித்த நிலையில் அவர் வலது முழங்காலில் உள்ள வலிக்கு சிகிச்சை பெற்று வருவதால் அவருக்கு 2 நாட்கள் மருத்துவ விடுப்பு வழங்கியதாக கூறினார். மருத்துவ குழு அவருக்கு வலுவான வலி நிவாரணிகளை பரிந்துரைத்துள்ளதாகவும் அந்த மருந்து அவருக்கு தூக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். பிப்ரவரி 2011 மற்றும் டிசம்பர் 2014க்கு இடையில் அவரது எம்பேங்க் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்ட 2.28 பில்லியன் ரிங்கிட் 1MDB நிதி தொடர்பாக 25 முறை பண மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக நஜீப் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL மஸ்ஜித் இந்தியா பங்குதாரர்களுடன் 2 அமர்வுகளை நடத்தியுள்ளது. அதில் கடந்த மாதம் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவம் குறித்தும் அதை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விஸ்மா யாக்கிரிலிருந்து அப்பகுதியின் போலீஸ் கூடாரம் வரையிலான 160 மீட்டர் நீளமுள்ள ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதி மண் அமைப்பு ஆய்வுகளை எளிதாக்குவதற்காக மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மேன்ஹோலில் பழுதுபார்க்கும் பணி நடந்து வருகிறது. மேலும் மண் ஆய்வு பணி இன்று தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக DBKLின் கார்ப்பரேட் திட்டமிடல் ஊடக பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜொஹூர் பாரு தமான் பெர்லிங்கில் நேற்று கார் ஒன்று கால்வாயில் விழுந்ததில் 68 வயது முதியவர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். முதற்கட்ட விசாரணையில் அம்முதியவர் 3 வழி சாலையின் வலது பாதையில் வாகனம் ஓட்டி சென்றதாக தெரிய வந்துள்ளது என்று ஜொஹூர் பாரு வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பல்பீர் சிங் தெரிவித்தார். நடு பாதையில் வந்த ஒரு டாக்ஸி திடீரென வலதுபுற பாதையில் நுழைந்ததால் அதை தவிர்ப்பதற்காக முதியவர் முயன்றதில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அவர் கூறினார். கோத்தா திங்கி சுங்கை லிங்கியுவில் ரசாயன கழிவுகளை கொட்டியதாக சந்தேகிக்கப்படும் லாரி ஓட்டுநர் நேற்று கைது செய்யப்பட்டார். ஜொஹூர் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியான் சூன் அந்நபர் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தினார். கம்போங் ஒராங் அஸ்லி பாசிர் இன்தான் கிராம மக்கள் ஆற்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக புகார் அளித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டதாக லிங் கூறினார். இதனால் சுங்கை லிங்கியுவில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் கிராம மக்கள் மூச்சு விடுவதில் சிரமம், வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலி போன்றவற்றால் அவதிப்பட்டனர். இறுதியில் பாலாய் ராயா, கம்போங் ஒராங் அஸ்லி, சயோங் பினாங்கிற்கு மாற்றப்பட்டனர். தற்போதும் அங்கேயே அவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் கம்போங் மாஜு ஜெயாவில் துர்நாற்ற மாசுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள 3 பள்ளிகள் இன்று வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கு மாற்றப்பட்டுள்ளது. வீட்டு அடிப்படையிலான கற்பித்தல் மற்றும் கற்றல் இன்று மட்டுமே இருக்கலாம் என்றும் மேலும் நிலைமையை பொறுத்து நீட்டிப்பு அவசியமா என்பது முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போங் மாஜு ஜெயா மற்றும் கம்போங் தவாக்காலில் துர்நாற்றம் காரணமாக 27 மாணவர்கள் தலை சுற்றல் மற்றும் வாந்தியை அனுபவித்ததை அடுத்து SK கம்போங் மாஜு ஜெயாவை மூடுவதற்கு நேற்று உத்தரவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சாரம், கல்வி மற்றும் தொழில் துறைகளிலும் மலேசிய சீன சமூகத்தின் பங்களிப்பை அரசாங்கம் எப்போதும் அங்கீகரித்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உள்ளூர் மற்றும் சர்வதேச பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் பணியை ஏற்றுக்கொள்வதற்காக மலேசியாவிலும் உலக அளவிலும் சீன தொழில் முனைவோரின் பங்களிப்பிற்கு வணக்கம் செலுத்துவதாக அன்வார் கூறினார். சீன தொழில் முனைவோர் பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பை பாதுகாப்பதிலும் முக்கியமான விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் நமது உலகளாவிய சமூக பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி நிரலை ஊக்குவிப்பதிலும் ஒரு பெரிய பங்கை வகிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து கிழக்கு ஆசியா, அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா வரை சீன தொழில் முனைவோர் மற்றவர்களுடன் நெருக்கமாக ஒத்துழைத்து தேசிய எல்லைகளில் ஆழமான மற்றும் வலுவான வணிக மற்றும் பொருளாதார இணைப்புகளை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளனர் என்று இன்று நடைபெற்ற 17வது உலக சீன தொழில் முனைவோர் மாநாட்டில் தனது சிறப்புரையில் அன்வார் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.